அந்த ஐடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபோட்டோ ஐடி தான் கொண்டு போயிருந்தேன். அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஜெனரல் ஐ செக்கப் வந்து ஒண்ணு இருந்துச்சு. அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் பே பண்ணேன். அண்ட் எவ்ளோ பே பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சு. நம்ம வந்து டச் பண்ணி செலக்ட் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ அதுல வந்து என்னன்னா, நம்ம ஃபுல் டெஸ்ட்டும் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து மார்க் வர மாதிரி இல்ல. ஏன்னா வந்து 2மே வந்து ஒரே டைம்ல வச்சுக்க முடியாதாம். ஏதாவது ஒண்ணு தான் வச்சுக்க முடியும். எதர் வந்து ஃபோட்டோ ஐடி கார்டு இல்ல வந்து டிரைவிங் லைசென்ஸ் ஏதாவது ஒண்ணு தான் வச்சுக்க முடியும். ஹாய்! வெல்கம் டு டொரண்டோ தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் என்னுடைய G1 டெஸ்ட் எழுதுறதுக்காக வந்து போக போறேன். ஸோ G1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனடால வண்டி ஓட்டணும்னா வந்து டிரைவிங் லைசென்ஸ் வாங்கணும்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நம்ம ரிட்டன் டெஸ்ட் ஒண்ணு எழுதணும். அதான் வந்து இங்க G1 சொல்வாங்க. இங்க வந்து 3 லெவல் இருக்கு மொத்தம். G1, G2 அப்புறம் G. G தான் வந்து ஃபைனல் லெவல். ஸோ G1 வந்து ஃபர்ஸ்ட் லெவல், G2 வந்து இன்டர்மீடியேட் லெவல். நம்ம எல்லா லெவல்லயுமே வந்து கார் ஓட்டலாம். இப்போ இன்னைக்கே வந்து நான் G1 பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து கார் ஓட்ட முடியும். பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் லைசென்ஸ்ல வந்து நம்ம கார் ஓட்டணும் அப்படின்னா, நம்ம கூட வந்து ஒரு G லைசென்ஸ் ஹோல்டர் இருக்கணும். அண்ட் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும் அவங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க. பட் எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால நான் வந்து இன்னைக்கு G1 பாஸ் பண்ணா கூட என்னால இன்னைக்கு கார் ஓட்ட முடியாது. ஸோ இன்னைக்கு பாஸ் பண்ணிட்டு டிரைவிங் கிளாஸ் எல்லாம் போய் கத்துக்கிட்டு அப்புறமா தான் என்னால கார் ஓட்ட முடியும். நான் இன்னைக்கு வந்து கிச்சனர் டிரைவ் டெஸ்ட் சென்டருக்கு தான் வந்து போயிட்டு இருக்கேன். அப்பாயின்மெண்ட் இல்லாம தான் போறேன். ஆக்சுவலா நான் போறதுக்கு முன்னாடியே வந்து நெறைய இந்த டிரைவ் டெஸ்ட் சென்டருக்கு வந்து கால் பண்ணேன். பட் யாருமே அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஸோ சில வெப்சைட்லலாம் படிச்சு பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் இல்லாம தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் போயிட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் இல்லாம அக்செப்ட் பண்றாங்களா? அப்புறம் வந்து என்ன ஐடி நான் எடுத்துட்டு போனேன். அண்ட் எவ்ளோ பே பண்ணேன். ஸோ ஓவரால் இந்த டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து போயிட்டு வந்துட்டு சொல்றேன். என்னாச்சு? பாஸ் ஆயிட்டேன். சூப்பர். எவ்வளவு மார்க்னு கெஸ் பண்ணுங்க. 20. 40 क्वेश्चंस. Oh. 40 के. 40. 40? No. 39? Yes, 39. ரிஹானா அம்மா பாஸ் ஆயிட்டேன். ஹாய்! நான் என்னுடைய ரிட்டன் டெஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு வழியா பாஸ் ஆயிட்டேன். ஸோ நான் வந்து கிச்சனர் டிரைவ் டெஸ்ட் சென்டர் தான் வந்து போயிருந்தேன் இல்லையா? அங்க வந்து அப்பாயின்ட்மெண்ட் இல்லாம தான் போயிருந்தேன். ஸோ G1 டெஸ்ட்டுக்கு வந்து அப்பாயின்ட்மெண்ட் வேண்டாமா, அப்பாயின்ட்மெண்ட் இல்லாமலே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து அப்பாயின்ட்மெண்ட்டும் இல்ல அப்படின்றதுனால வெயிட்டிங் டைம் நெறைய நேரம் இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல தான் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சைட்ல படிச்சேன். ஸோ வெயிட்டிங் டைம் நெறைய இருக்கலாம் அப்படின்னு நான் சென்டர் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே போயிட்டேன். 8:30க்கு தான் வந்து சென்டர் ஓப்பன் பண்றாங்க. பட் நான் 8:20க்கே போயிட்டேன். ஆனா எனக்கு முன்னாடி அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பேர் கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ள போன உடனே வந்து நெறைய கியோஸ்க் இருந்துச்சு. அண்ட் அங்க வந்து நம்மளுடைய ஐடிய வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு டிக்கெட் வாங்கிக்கலாம். அண்ட் என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 17. 17 தானே. ஸோ எனக்கு முன்னாடி 16 பேர் தான் இருக்காங்க. சீக்கிரமா கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு நெனச்சேன். பட் வேற சில பர்ப்பஸ்க்குலாம் கூட நெறைய பேர் வந்திருந்தாங்க. லைசென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு, வேற நியூ லைசென்ஸ் வாங்குறதுக்கு, ரினியூ பண்றதுக்கு அந்த மாரி நெறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வேற வேற நம்பர் வந்து குடுத்துருக்காங்க போல. ஸோ அது வந்து 17னா அந்த ஆர்டர்லயே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. மத்த லைசென்ஸ் நம்பர்ஸும் வந்து நடுவுல வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே லேட் ஆச்சு. நான் ஒரு 1 1/2 ஹவர்ஸ் கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 8:30க்கு போனேன் அப்படின்னா, ஒரு 9:45 கிட்ட தான் நான் வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சேன். அந்த ஐடி வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபோட்டோ ஐடி தான் கொண்டு போயிருந்தேன். அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுவுமே வந்து நான் ஒரு சைட்ல படிச்சு பார்த்துட்டு தான் நான் போனேன். என்ன மாரி ஐடி எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு, நம்மளுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், சிக்னேச்சர் இதெல்லாம் இருக்கிற மாரி ஒரு ஐடி வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃபோட்டோ ஐடி கார்டு தான் எடுத்துட்டு போனேன். அண்ட் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வந்து பாஸ்போர்ட்டும் எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ ஃபோட்டோ ஐடி கார்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் என்னுடைய டிக்கெட் நம்பர வந்துட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறமா அங்க போயிட்டு ஒரு ஃபார்ம் ஒண்ணு ஃபில் அப் பண்ணி குடுத்தேன். அதுல சும்மா வந்து ஜெனரலான கொஸ்டின்ஸ் தான். நீங்க வந்து கிளாஸஸ்லாம் வந்து போடுவீங்களா? இல்ல வேற ஏதாவது ஐ ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்து வேற லைசென்ஸ் வச்சிருந்தீங்களா? இல்ல இதான் புது லைசென்ஸா? அந்த மாரி ஒரு ஃபார்ம் ஒண்ணு ஃபில் அப் பண்ணி குடுத்தேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐ சைட் வந்துட்டு ஓகேவான்னு வந்து செக் பண்ணாங்க. சில கலர்ஸ் எல்லாம் போட்டு, இந்த கலர் எல்லாம் என்ன கலர்ஸ் மாரி உங்களுக்கு தெரியுது? அப்புறம் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னு சிலதெல்லாம் படிக்க சொன்னாங்க. ஸோ ஜெனரல் ஐ செக்கப் வந்து ஒண்ணு இருந்துச்சு. அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் பே பண்ணேன். அண்ட் எவ்ளோ பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பில் செக் பண்ணி சொல்றேன். ஸோ எவ்ளோ பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, $159 வந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து இன்னைக்கு பே பண்ணது.
அது நம்ம பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃபோட்டோ ஐடி கார்டு அவங்க கிட்ட குடுத்தேன். அது எல்லாமே செக் பண்ணிட்டு, அட்ரஸ் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த பே பண்ணதுக்கான பில்ல வந்து குடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி குடுத்ததுக்கப்புறம் ரூமுக்கு போனோம் டெஸ்ட் எழுதுறதுக்கு. அங்க வந்து எல்லாமே டச் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சு. நம்ம வந்து டச் பண்ணி செலக்ட் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ அதுல வந்து என்னன்னா, நம்ம ஃபுல் டெஸ்ட்டும் முடிச்சதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மார்க் வர மாதிரி இல்ல. உடனே நம்ம ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண உடனே நமக்கு வந்து கீழ வந்து அது கரெக்ட்டா தப்பா அப்படின்னு காமிச்சிரும். திரும்ப செகண்ட் கொஸ்டின் அதே மாரி. ஒரு கொஸ்டின நம்ம ஆன்சர் பண்ண உடனே நமக்கு வந்து அது கரெக்ட்டா தப்பா அப்படின்னு காமிச்சிரும். ஸோ நம்ம வந்து அப்பயே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எத்தனை கொஸ்டின் தப்பு, எந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னும் தெரிஞ்சிரும். அண்ட் டைம் லிமிட் வந்து எதுவுமே கிடையாது. 40 கொஸ்டின்ஸ் மொத்தம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து சயின்ஸ். அப்புறம் செகண்ட் செட் ஆஃப் 20 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அந்த ஃபைன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 20 கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம 20க்கு 16 வந்து கரெக்டா இருக்கணும். 4 தான் தப்பா இருக்கணும். ஸோ அதுல வந்து எனக்கு 19 கரெக்ட், 1 வந்து தப்பு. அண்ட் அதே மாதிரி செகண்ட் செட் அந்த 20 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுலயும் 16 கரெக்டா இருக்கணும், 4 தான் தப்பாகணும். அதுல வந்து எனக்கு ஃபுல்லா கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலா 40 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் 39 மார்க்ஸ். ஸோ அதை ஃபுல்லாவே நம்ம எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து பாஸ் ஆ ஃபெயிலா அப்படின்றது வந்துரும். அண்ட் வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஃபோட்டோ ஐடி கார்டை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி லைசன்ஸ் வந்து ஒன்று கொடுத்தாங்க. ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல வச்சுக்க முடியாதான். ஏதாவது ஒன்று தான் வச்சுக்க முடியும். இதர் வந்து ஃபோட்டோ ஐடி கார்டு இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று தான் வச்சுக்க முடியும். இது வந்து 90 டேஸ்க்கு வந்து வேலிடா. அப்புறம் என்னுடைய ஒரிஜினல் கார்டு வந்து இந்த 2 வீக்ஸ்ல வந்து மெயிலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியில வந்தாச்சு. ஸோ வந்து அப்பாயின்மெண்ட் கிடையாது. நீங்க வந்து இந்த கிச்னர் டிரைவ் சென்டருக்கே வந்து போனீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அப்பாயின்மெண்ட் கிடையாது. பட் வேற ஏதாவது டிரைவ் சென்டருக்கு போறீங்கன்னா எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாதுன்னு சொன்னாலும் கண்டிப்பா சீக்கிரம் போயிடுங்க. ஏன்னா எனக்கே பாருங்க, இப்போ சென்டர் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே போனேன். 1.5 மணி நேரம் கிட்ட நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்தது ஐடி கார்டு கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுங்க, ஏதாவது ஒரு ஐடி. அப்புறம் வந்து ஃபீயும் வந்து ஒரு $150 to $200 மேபி சென்டர் பொறுத்து மாறுமான்னு தெரியல. பட் எனக்கு வந்து $159 ஆயிருக்கு. ஸோ ஓவரால் வந்து இந்த டிரைவ் சென்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஒரே பிரச்சனை வெயிட்டிங் டைம் தான். அது மேபி எங்க போனாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் அவ்வளோதான். G1 வாங்கிட்டேன் ஃபைனலா. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நல்ல ஒரு டிரைவ் சென்டரை கண்டுபிடிச்சு டிரைவிங் கிளாஸ் போயிட்டு G2 லைசன்ஸ் வாங்கணும். உங்களுக்கு வந்து இந்த KWC ரீஜன்ல வந்து ஏதாவது டிரைவிங் சென்டர் ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, கிளாஸ் போறதுக்கு. நல்லா ரீசனபிளான பிரைஸ்ல எங்க நல்லா சொல்லி தராங்க அப்படின்னு ஏதாவது தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இனிமே வந்து அப்பப்போ நம்மளுடைய சேனல்ல வந்து இந்த டிரைவிங் கிளாஸ் வீடியோஸ் எல்லாமும் பாக்குறதுக்கு நீங்க சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் கனடா பத்தின நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.